ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று முல்லைப்பாட்டு பார்த்தோம். 10th தமிழ் இயல் 2ல். இன்றைக்கி புயலிலே ஒரு தோணி. இது ஒரு புதினம். புயலிலே ஒரு தோணிங்க. அந்த புதினத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டால் சிங்காரம். இல்லை இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கதையில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸோட ரீட் பண்ணிங்க. அப்புறம் இதை ரீட் பண்ணிடுவோம். 19ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் குடியேறினாங்க. அவ்வாறு குடியேறிய இனங்களில் தமிழ் இனமும் ஒன்று. தமிழ் குடிகள் மலேசியா, சிங்கப்பூர், அந்த இந்தோனேசியா நாடுகளில் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகிறாங்க. நூலாசிரியர் அவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர்களில் ஒருவர். அந்த நூலாசிரியரும் சிங்காரம். அவர் இந்தோனேசியாவில் மெபின் நகரில் இருந்தபோது 2ஆம் உலகப் போர் வந்துச்சு. ஆசிரியரின் நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதை தான் புயலில் ஒரு தோணி என்னும் புதினம். கடற்பயணத்தில் அந்த கண்ட காட்சிகள், அதில் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வு தான் இக்கதை பகுதி. இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்: கப்பித்தான்னா ஒரு தலைமை மாலுமி, கேப்டன். தோங்கான்னா கப்பல். தெரியுமான ஒரு பாக்ஸில் கூட்டிருக்காங்க. இதில் ஒன்வேர்டு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு, தயாரிப்பு, பேரிடர் மேலாண்மை, பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவும். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் நடைமுறை 2000 ஆண்டில் ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்கு. அப்புறம் நம்ம புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. இதில் 8 நாடுகள் பெயர்களை வழங்கியிருக்கு. வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. இன்னொரு டைம் ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து. 8 நாடுகள். இதில் இந்தியா கொடுத்தது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள்: அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். கடைசியாக லெகர், இது வரவிருப்பவை. மேக், சாகர், வாயு, இன்னும் வரவிருப்பவை. மேக், சாகர், வாயு. கஜா புயலின் பெயர் இலங்கை கொடுத்துருக்கு. அடுத்து பெய்ட்டி புலம்பெயர் தாய்லாந்து கொடுத்தது. இதில் என்ன கேட்கலான்னா, கஜா புயல் எந்த நாடு கொடுத்தது? இலங்கை. அடுத்து பெய்ட்டி புயல் தாய்லாந்து கொடுத்தது. நெக்ஸ்ட்டு தெரிந்து கொள்ளணும் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா. இடம்புரி புயலும் வலம்புரி புயலும். மேட்டில் இருந்து தாழ்வுக்கு பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்துக்கு காற்று வீசும். இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கில் இருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும். நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாக திருப்பும். தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும். காற்றின் வேகம் கூடினால் இந்த விளக்கமும் கூடும். வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும். வங்கக்கடலில் வீசும் புயல் அமெரிக்கா, ஜப்பான், சீனா. ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள். பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கோரியாலிஸ் இந்த விளைவை 1835 கண்டுபிடித்தார். இந்த புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். அவர் பேரில் இருக்கலாம், காஸ்பர்ட் குஸ்டாவ் கோரியாலிஸ். எந்த நாடு? பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்தவர். 1835 கண்டுபிடித்தார். நூல்வெளி. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம்னா புயலில் ஒரு தோணி. இதன் ஆசிரியர் சிங்காரம். இந்தோனேசியாவில் அவர் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. அச்சூழலில் தான் மலேசியா, இந்தோனேசியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம். இது கடற்கூத்து என்ற அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி. சிங்காரம் சிவகங்கை மாவட்டத்தில், பெயரில் இருக்கு சிசி. சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கனம்புரியைச் சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேசியா சென்றார். மீண்டும் இந்தியா தினதந்தி நாளிதழில் பணியாற்றினார். அவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களோட கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்: எத்தனை ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார்? 7.5 லட்சம் ரூபாய். யார் வழங்கினார்? சிங்காரம். அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கனம்புரியை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கு பாருங்க. பல் தோன்றிய மூத்த குடி. பல்பல பலவின் பயங்கெழு கொள்ளி. இந்த லைன் எதில் இருக்குன்னா அகநானூறு. பல்பல பலவின் பயங்கெழு கொள்ளி, அகநானூறு. நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலை. கொல்லின்னு வந்திருக்கு. அந்த கொல்லிமலை எங்கே இருக்குது? நாமக்கல் மாவட்டம். நெக்ஸ்ட்டு தொகைநிலை தொடர்கள். இலக்கணம்: சொற்றொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். சொற்கள்லாம் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவதை என்ன சொல்வோம்? சொற்றொடர் அல்லனா ஒரு தொடர். எடுத்துக்காட்டு: நீர் பருகினான், வெண் சங்கு ஊதினான். தொகைநிலை தொடர். இதில் ஹெட்டிங்கே நமக்கு தொகைநிலை தொடர்கள் தானே கொடுத்துருக்காங்க. அதனால் தொகைநிலை தொடரை மட்டும் பார்ப்போம்.
பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். எடுத்துக்காட்டு கரும்பு தின்றான். மேற்கண்ட தொடர் கரும்பை தின்றான் என்னும் பொருளை உணர்த்துகிறது. இத்தொடரில் உள்ள 2 சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உறுப்பு மறைந்து நின்று அப்பொருளை தருகிறது. எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும். இது என்னன்னா, ஒரு சொல்லில் ஏதாவது உருவு மறைஞ்சு வருமா, அப்படி மறைஞ்சு வந்தாலே அதை என்ன சொல்வாங்க, தொகைநிலை தொடர். இன்னொரு தடவை ரீட் பண்ணுறேன். கரும்பு தின்றான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கரும்பை தின்றான். என்ன உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு, ஐ என்னும் உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. எனவே இது என்னது, தொகைநிலை தொடர். இது எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். அந்த 6 தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகை. மதுரை சென்றார். மதுரை சென்றார். ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகள் நமக்கு தெரியும். ஐ, ஆல், கூ, இன், அது, கண். அவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்தினா அது வேற்றுமை தொகை. மதுரை சென்றார், அதை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். மதுரைக்கு சென்றார். இதில் வந்து வேற்றுமை உறுப்பில் ஏதாவது ஒன்று மறைந்து வந்திருக்கு, அது வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட்டு வேற்றுமை தொகை தெரிதலாம். மதுரை கூங்க உறுப்பு என்னது, வேற்றுமை உறுப்பு. ஒரு வேற்றுமை உறுப்பு வந்து அதில் மறைஞ்சு வந்திருக்கு, மறைஞ்சு வந்து ஒரு பொருளை உணர்த்துது, அதனால அது வேற்றுமை தொகை. உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர்ப்பாகன். இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் எனும், நம்ம தேர்ப்பாகனா தேரை ஓட்டுகிற பாக்கன் பொருளை உணர்த்துகிறது. தேர்ப்பாகன் எனும் சொற்களுக்கிடையே ஐ என்னும் வேற்றுமை உறுப்பும் ஓட்டும் என்னும் பொருளும் விளக்கும் பயனும் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பும் ஓட்டும் என்னும் பொருளும். இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உறுப்பு பயனும் உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. இன்னொரு எக்ஸாம். தமிழ் தொண்டு. தமிழுக்கு செய்த தொண்டு. தமிழ் தொண்டு. தமிழுக்கு செய்த தொண்டு. 4ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. வேற்றுமை தொகைனா ஏதாவது ஒரு வேற்றுமை உறுப்பு மட்டும் மறைந்து வரும். உருவு பயனும் உடன் தொக்க தொகைனா ஒரு வேற்றுமை உறுப்பும் மறுபடி பயனுள்ள ஒரு பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது தான் உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. நெக்ஸ்ட் என்ன வகைப்படுனா வினைத்தொகை. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க. வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். அப்படின்னா இது ஷார்ட்டாக காலம் கறந்த பெயரச்சம் தான் வினைத்தொகை. வீசுத்தென்றல் கொள்களிரும் கொடுத்துருக்காங்க. வீசும் தென்றல் வீசுகொள் என்பவை என்னது, வினைப்பகுதி. இவை முறையே தென்றல் களிறு என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரெச்சங்களாயின. இவை வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று எனவும் கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன. வினைத்தொகைனா காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை ஆகும். வீசு தென்றல் கொள்களிறு கொடுத்துருக்காங்க. வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று, கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு என்று முக்காலத்துக்கு பொருந்தும்படி பொருள் தருகின்றன. அதனால் இது என்ன தொகை, வினைத்தொகை. பண்பு தொகை பாருங்க. நிறம், வடிவம், சுவை. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும். பெயர் சொல்லுக்கு இடையில் மை என்னும் விகுதியும் மை என்னும் ஒரு விகுதியும் ஆகிய ஆன என பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது பண்பு தொகை. செங்காந்தல், செம்மை ஆகிய காந்தல், மை. வட்டத்தொட்டி, வட்டமான, ஆ. இன்மொழி, இனிமையான. இப்போ என்னென்னா வருது, மையி ஆகிய ஆன என்பது பண்பு தொகை. இரு பெயரோட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன் பொதுப்பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்ன பண்பு உறுப்பு தொக்கி வருவது இரு பெயரோட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னும் புது பெயர் என்னும் ஆகிய. மார்கழி திங்கள் சாறை பாம்பு. எடுத்துக்காட்டு மார்கழி திங்கள் சாறை பாம்பு. திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி, சாறை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்னும் ஆகிய பாம்பு என்னும் இரு பெயரோட்டாக வந்துள்ளன. உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் உவமேயம் இடையில் உவம உறுப்பு மறைந்து வருவது உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஒரு உறுப்பு வந்து மறைஞ்சு வந்து அது என்னது, உவமை தொகை. மலர் கை, மலர் போன்ற கை.
உவமை. மலர்னா என்னது? உவமை. கைனா உவமையாம். இடையே போன்ற என்னும் ஓம உறுப்பு மறைந்து வந்திருக்கு. போன்ற என்னும் உவம உறுப்பு மறைஞ்சு வந்துச்சுன்னா என்னது? ஓமை தொகை. அப்புறம் உம்மை தொகை. இடையில் இறுதியில் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது. என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும். அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும். தாய் செய், தாயும் சேயும். நெக்ஸ்ட் அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றது. அதான் அன்மொழி தொகை. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கா, அது தொகைநிலை தொடர். அது மொத்தம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. வேற்றுமை தொகைனா எக்ஸாம்பிள் மதுரை சென்றால், இல்லை மதுரைக்கு கூ என்று வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்துள்ளது, வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை தொகையில தான் உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. ஐயனும் உறுப்பும் அதோட பயனான ஒரு பொருளும் சேர்ந்து வருவதுதான் உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. விண்ணன் தொகைனாலே காலம் கறந்த பெயரெச்சங்கள். வீசு தென்றல், வீசும் தென்றல், வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்றுன்னு சொல்லலாம். பண்பு தொகையில் மையி ஆகிய ஆன உறுப்புகள் மறைஞ்சு வந்திருக்கும். செங்காந்தல், செம்மையாகிய, வட்டத்தொட்டி, வட்டமான, இன்மொழி, இனிமையான மொழி. அதிலே இருபெயரொட்டு பண்பு தொகையும் வருது. மார்கழி திங்கள், சாரை பாம்பு எக்ஸாம்பிள். ஊமை தொகைனாலே போன்றங்க என்னும் ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கும். உம்மை தொகைனா என்னும் இடைச்சொல் மறைந்து வந்திருக்கும். அன்மொழி தொகைக்கு எக்ஸாம்பிள் சிவப்பு சட்டை பேசினா முறுக்கு மீசை வந்தார். இவ்வளோதான், இலக்கணம் முடிஞ்சிருச்சு. அதில் பின்னாடி புக் பேக் 1 வேர்ட்ஸை பார்ப்போம். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ளவே யாவே. அந்த லெசனில் இருக்கும். அதில் மோனையும் எதுவும் இடம்பெற்றிருக்கும். செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதை வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இதில் என்னன்னா, என்ன செய்தி 1 சரி 15. நெக்ஸ்ட்டு 2 ஃபஸ்ட்டு தானே காற்றாலை இல்லை, அதனால் 1, 3 ஆகியன சரி. பாடு இமல் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? கடல் நீர் ஆவியாகி மேகமாக போகுது. பெரிய மீசை சிரித்தார் என்ன சொல்லுக்கான பெரிய மீசை அன்மொழி தொகை. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுங்க. இதில் ஆப்ஷனில் ராங்காக கொடுத்துருக்காங்க. இதில் பார்ப்போம். கொண்டல்னாலே என்னது? கிழக்கு. கோடை மேற்கு. வாடைனாலே ஈஸியாக செஞ்சிடும் வடக்கு. தென்றல் தெற்கு. நெக்ஸ்ட்டு சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சொல். இன்சொல்னாலே ஒரு இனிமையான சொல்லுவோம். இல்லை மை எங்கே மறைஞ்சு வந்திருக்கிறாள், அது என்னது? பண்பு தொகை. எழுகதிர். எழுகதிர்னா அதை எப்படி சொல்லலாம்? எழுந்த கதிர், எழும் கதிர், எழுகின்ற கதிர். ஸோ அதை வினைத்தொகை. கீரி பாம்பு. கீரியும் பாம்புவும், அதனால உம்மை தொகை. கீரியும் உங்க உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. பூங்குழல் வந்தாள், அதை என்ன சொல்லியிருக்காங்க? அன்மொழி தொகை. மலை வாழ்வார். மலையின் கண் வாழ்வார். கண்ணுங்க உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. 7ஆம் வேற்றுமை தொகை. முத்துப்பல். முத்து போன்ற பல் ஒரு ஓமை தொகை. போன்ற அங்கே உறுப்பு மறைஞ்சு வந்ததுனால இது ஓமை தொகை. நெக்ஸ்ட்டு ஒரு செய்திகளை படித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியவனாக இருக்கும். அது என்னது? பலாமலர். மலர் உண்டு பெயரும் உண்டு ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலாத நிலையில் இருக்கும் மலர்கள் சுள்ளி மலர், பாங்கல் மலர். அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தை காட்சிப்படாமல் உள்ளே பொதிந்திருக்கும் மலர்கள் அத்தி, ஆலம், கொளிஞ்சி, பலா. பயன்பாடு நாச்சம் மக்களது விருப்பில் இடம்பெறாமே பொதுவில் ஒதுக்கப்பட்டமே அது சில மலர்கள் நெருஞ்சி, எருக்கு, பூளை, குறிப்பூளை, ஊமத்தம், கள்ளி, முருங்கை.
இலுப்பை பூக்கள் இனிப்பானவை. கரடிகள் மரத்தில் மீதேறி அவற்றை உண்ணும். பாதிரிப்பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும். பாதிரிப்பூ. மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும், அதுதான் மூங்கில் அரிசி. இல்லை கீழே பாருங்கள், அரிய மலர் ஒரு இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. அருமையான மலர், அருமையான மை. மையும் ஆணும் ஒரு உறுப்பு இதில் மறைஞ்சிருக்கு, அதனால் அது பண்புத்தொகை. நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவும் பாருங்கள். ஸ்டோம் புயல், டொரண்டோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று, சீ ப்ரீச் கடற்காற்று, வைல்ட் சுழல் காற்று. இது ஷார்ட்ஸில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அறிவை விரிவு செய். இதில் 3 நூலை கொடுத்து அவங்க பேரை குறித்து கேட்க சான்ஸ் இருக்குது. குயில் பாட்டு பாரதியார். அதோ அந்த பறவை போல முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை ராமகிருஷ்ணன். குயில் பாட்டு பாரதியார், அதோ அந்த பறவை போல் முகமது அலி. உலகின் மிகச்சிறிய தவளை ராமகிருஷ்ணன். இதோட இயல் 2 ஃபினிஷ் ஆகிட்டு. இன்னும் 1 டைம் படிச்சுட்டு இன்னொரு 1 டைம் புக் எடுத்து நல்லா ரீட் பண்ணுங்கள். இதில் 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக தமிழில் ரைட் பண்ணிடலாம். தேங்க்யூ.